ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் யூஜிடிஆர் 2024ஓட நியமன தேர்வுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய கொஸ்டின்ஸு கேட்டிருக்கீங்க, வாட்ஸ்அப்லேயும் சரி, அதே மாதிரி யூடியூப் வீடியோஸோட கமெண்ட்ஸ்லேயும் சரி. அண்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இந்த எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, லாஸ்ட் டைம் நடந்த டெட் எக்ஸாம் 1 and 2லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம சேலஞ்ச் பண்ணோம். ஆனால் அந்த எக்ஸாமுக்கும் இந்த நியமன தேர்வுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, அது எஸ்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அடித்து யாரெல்லாம் எந்தெந்த கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் கேட்குறாங்களோ அப்படியே அவங்களுக்கு அனுப்பிச்சி அவங்களையுமே சேலஞ்ச் பண்ண சொல்லியிருந்தோம். அண்ட் நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச பேஜ் நம்பர்ஸு சப்ஜெக்ட் வைஸும் கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சோர்ஸ் தேடி எடுக்கணும் இல்லைங்களா. அவங்களுமே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது வேறு எந்த கைடில் இருக்கிறதோ இந்த மாதிரி கையேடு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் ஷோஸ் இப்போ சாதாரணமாக கூகுளில் தேடும்போது கூட ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸு கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு அது கரெக்டுன்னு தெரிஞ்சாலுமே கூட அதுக்கு நமக்கு ஒரிஜினல் சோர்ஸ் தேவைப்படுது. அதுதான் டிஃப்ரென்ஸு. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நேற்று ஈவினிங்கில் இருந்து இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ரிலீஸ் பண்ணி 25th February, அதாவது சண்டே வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. சில பேர் ரொம்ப அர்ஜாக கேட்குறீங்க, இந்த ஒரு 2 கொஸ்டின் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் எனக்கு மார்க்ஸ் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆதகம் தான். அது காலையிலேருந்தே இதே தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஆன் தி ஹோல் இந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்குது. நிறைய பேருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உடனே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் அனுப்புங்க, பார்த்துட்டு உடனே கன்சர்ன் பேஜை அனுப்புங்க அப்படின்னு கேட்குறீங்க. இது ஒருத்தர் 2 பேர் அப்படின்னு சொன்னால் நம்ம அனுப்பலாம். நான் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி டெட்டில் நடந்தது போல் நம்ம அனுப்பலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. அதனால் டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, அது ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் அனுப்பும்போது உடனே அனுப்ப முடியல நம்மளால். ஏன் அப்படின்னா, இப்போ ஏ சீரீஸ் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் 10th கொஸ்டின் ஏ சீரீஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதே கொஸ்டின் பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் சி சீரீஸில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஸ்டின் அவங்களுக்கு 130வது கேள்வியாக இருக்குது. ஸோ அதை பார்த்து ஒரு கேள்வியும் அந்த கேள்வி எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எந்த சீரீஸில், அதே மாதிரி அது போயமா, அது ஆத்தரை பற்றியா, இல்லை ஹெல்லில் இருக்கக்கூடிய கொஸ்டினா அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியாக பார்த்து தான் அதுக்கப்புறம் அந்த சோர்ஸை தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி தேடி வச்சுருந்தோம். ரொம்ப இப்போ ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையும் தாண்டி நிறைய கேள்விகள் வருது. ஒரு சில கொஸ்டின் பார்த்திங்கன்னா அவங்களே கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதையுமே ஒரு சிலர் இல்லை இது தப்பு தான் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. நான் அந்த நம்பர்லாம் சொல்லலை. ஏன் அப்படின்னு சொன்னால் அதே ரீசன் தான், மாற்றி இருக்கும். எந்த சீரீஸு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியாது. அதனால தான் டிலே ஆகுது. உங்களுக்கு ஆன்சர்ஸை சொல்ல முடியல, அதை எடுத்து அனுப்ப முடியல. அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா நம்ம சொல்லிட்டோமே, உடனே நமக்கு ரிப்ளை வரலையே அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அதுக்காகவே இந்த வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா டெட்டு 2ல் கிளியர் பண்ணவங்க நிறைய பேர், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, நிறைய பேர். அப்போ உடனே இந்த மாதிரி ரிப்ளை பண்ணி நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் கொடுக்க சொன்னீங்களே, இப்போ மட்டும் டிலே ஆகுதுன்னும் போது இதுதான் ரீசனு. அண்டு நமக்கு 5 days டைம் இருக்குது. நாட் ஒன்லி ஃபார் இங்கிலீஷு, நீங்கள் அதர் மேஜர் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கேள்வி நம்பரு, அந்த எந்த கேள்வியோ அந்த கேள்வி, இஃப் சப்போஸ் உங்கள்கிட்ட சோர்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அதையுமே அனுப்புங்க. ஐ மீன் கரெக்டான சோர்ஸ், ரெலவெண்ட் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சோர்ஸ் அனுப்புங்க. இதையே உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதர் மேஜர்ஸ் இங்கிலீஷ் தவிர மற்றவங்க, இப்போ நம்மளுமே பார்த்திங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறோம். அண்டு இந்த 11 பேப்பரில் எல்லா பேப்பருமே இருக்காங்க, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. என்னென்னா அவங்களுக்குமே இந்த கேள்விகளெல்லாம் அனுப்பி, இப்போது டெட்டில் நிறைய கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, வேறு மேஜர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குமே அனுப்பி அந்த கேள்விகளை அவங்களையுமே சேலஞ்ச் பண்ண சொல்லலாம். இப்போ ஒரே கொஸ்டினுக்கு நம்பர் ஆஃப் சேலஞ்சஸில் அதிகமாக ஆகிற பட்சத்தில் நமக்கு தான் ஸ்ட்ரென்தன் ஆகும், சரிங்களா. ஸோ யாரோ அனுப்புகிறாங்க, நம்மளும் அனுப்பிட்டால் பரவாயில்ல அப்படின்னு கிடையாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்குமே சொல்லி அனுப்ப சொல்லுங்கள். அது இன்னமுமே நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் அனுப்புங்க. அதனால தான் இது ஃபுல்லாக ஓவராலாக ஒருத்தராக நீங்கள் கேள்விகள் அனுப்புகிறீங்க இல்லைங்களா, அது நாளைக்கு நாளன்னைக்குள்ளே நம்ம அனுப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்ல முடியல எப்போ முடியுது அப்படின்னு சொல்லி, ரிகார்டிங் கேள்விகளை பொறுத்து. அது முடிஞ்ச உடனே நீங்கள் எங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க இல்லைங்களா வாட்ஸ்அப்பில்,
அந்த கேள்விக்கு நாங்கள் உங்களுக்கு அந்த ப்ரூஃபோடு அனுப்புகிறோம். நீங்களும் அனுப்புங்க. டைம் இருக்குது, 3 நாள் டைம் இருக்குது. அதுக்காக தான் இப்படி சொல்ல வந்தேன். நீங்களுமே வந்து அனுப்புங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான். சரிங்களா? இப்போது இந்த வீடியோவை பார்க்குறவங்க கூட இந்த கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, கேள்வியோட நம்பர் போட்டு அந்த சீரீஸ் ஏஓ பிஓ சிஓ டிஓ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் போட்டு அந்த கேள்வியை வந்து அனுப்புங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னாலும் அனுப்புங்க. ஸோ மறுபடியும் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய நம்பர் ஆஃப் சேலஞ்சஸ் ஒரே கேள்விக்கு அதிகமாக இருக்கிற பட்சத்தில், அந்த சோர்ஸு கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், டெட்டில் எவ்வளோ கேள்விகள் வந்து நம்ம இந்த மாதிரி சரி பண்ணோம். அதுதான் ஒரு பெரிய கர்ட்டசி இந்த எக்ஸாமுக்குமே கூட, இல்லையா? நிறைய கேள்விகள் டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருந்த ஆன்சருக்கும் அதுக்கப்புறமா ஃபைனல் ஆன்சர்ஸ் கொடுத்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அது நல்லா தெரியும். அதுதான் ஒரு கர்ட்டசியாக உங்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஸோ மார்க்கு குறைஞ்சிருச்சே, கரெக்டான ஆன்சர் தானே அப்படின்னு நினச்சி மறுபடியும் கஷ்டப்பட தேவையில்லை. கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஃபைனல் ஆன்சர்ஸில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும், நல்ல ஒரு டிஃப்ரென்ஸே கிடைக்கும். ஏன் அப்படின்னா நிறைய கேள்விகள் தவறாக இருக்குது. சரிங்களா? இங்கிலீஷை பார்க்கும்போது நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். அதனால் உங்களோட கேள்விகளை கரெக்டாக சீரீஸோட அந்த கொஸ்டின் நம்பரோடு அனுப்புங்க. சரிங்களா? இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸோடு இங்கே முடியுது. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.